வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து சூப்பரான வீடியோ பார்த்துடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம வீட்டிலையே கொஞ்சோலாம் காய்கறி விளைஞ்சிருந்தா அதுதான் வீடியோ எடுத்து பார்த்துடுங்க. சூப்பராக சமைச்சாச்சு பார்த்துடுங்க. எல்லா காய்கறியுமே சூப்பராக பறித்து சூப்பராக சமைச்சாச்சு பார்த்துடுங்க. அந்த வீடியோ தான் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் காய்ச்சி வாங்கிட்டு பார்த்துடுங்க. ஒரே ஒரு காய் தான் இருந்துச்சு, அதை மட்டும் அந்தளவு பறித்து வச்சுருந்தேன். ஒரு காய்னாலும் நல்லா பருங்காய் பார்த்துடுங்க. புளிக்குழம்பு வைக்கலாமா, அந்தளவு ஒரு காயை வச்சு தான் புளிக்குழம்பு வச்சேன் பார்த்துடுங்க. அடுத்தால நல்லா பெரிய வாழைப்பூ ஒரு பூ கிடந்துச்சு பார்த்துடுங்க. இது வந்து ரசகைலி பார்த்துடுங்க. ஒரே ஒரு பூ கிடந்துச்சு, அந்த பூவை அந்தால பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாவைக்காய் பார்த்துடுங்க. பாவைக்காய் வந்து நிறைய பிஞ்சு கிடந்து அதில் ஒரு 2-3 காய் போல் தான் விளைஞ்சிருந்துச்சு. அந்த 3 காயை மட்டும் நம்ம பறிச்சாச்சு பார்த்துடுங்க. வேறு முருங்கைக்காய் ஏகப்பட்ட காய் கிடந்த அவ்வளோ நல்லா கட்டை சைஸு காய் பார்த்துடுங்க. அந்த காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வளர்த்தி காயை விட கட்டை சைஸ் வந்து காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க. அதில் ஒரு 3 காய் பறித்தேன் பார்த்துடுங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி சமைச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி கத்திரிக்காய் பறிச்சிருந்தேன் பற்றியில் அதை வச்சு புளி குழம்பு பண்ணியிருந்தேன் பார்த்துடுங்க. வாழைப்பூ வந்து வாழைப்பூ பொரியலும் அதுலேயே ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் பார்த்துடுங்க. அடுத்தால பாவைக்காய் பொரியல், முருங்கைக்காய் கூட்டு, சோறு இவ்வளோ வச்சு பரிமாறணும் பார்த்துடுங்க. வாழை இலையில தான் பரிமாறணும் பார்த்துடுங்க. நம்ம வீட்டில் இன்னும் வாழை இலை தான் வச்சு பரிமாறினா சாப்பிட்டாவே நல்லா இருந்துச்சு பார்த்துடுங்க. சரி, எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நம்மளுக்கு சந்தோஷமாட்டு இருக்கும். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருந்துச்சு பார்த்துடுங்க. பரிமாற என் வீட்டுக்காரவே ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தா, இது சோறு, இது முருங்கைக்காய் குழம்புன வேணா, அதான் இது முருங்கைக்காய் குழம்பு இல்லை கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னேன். அந்தளவு ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்டு இருந்தோம். அதனால தான் சிரிச்சேன் பார்த்துடுங்க. ரொம்பவே ஜாலியாக போச்சு இன்னைக்கு. எல்லாமே நல்லாவே வந்துருந்து பார்த்துடுங்க. எதுவுமே நம்ம வந்து சந்தோஷமாக எந்த பொருள்னாலும் சின்ன பொருளை வச்சுனாலும் சரி தான், சந்தோஷமாக சமைச்சாலே அந்த சமையல் வந்து சூப்பராக வர மாட்டேடுங்க. அதுமாரி தான் இன்றைக்கி அதில் பேர் இன்றைக்கி நம்ம வீட்டிலையே காயை வச்சு சமையல் பண்ணனா அது கூட கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்து பார்த்துடுங்க. எல்லாமே சூப்பராக வந்து வச்சுருந்தேன். என் வீட்டுக்காரவையும் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது ஐயா, அதில் வேறு ஹோட்டல் வைப்போம், அதில் வேறு 5 ஸ்டார் ஹோட்டல் வைக்கணும் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தவ, கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தவ. அதான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். இவங்களுக்கு வேறு வேலை அதான் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு நம்ம தெரியுங்க. ஒன்று மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னாரு. நான் விடலை, எல்லாத்தையும் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அதான் எல்லாம் ஒன்றா பார்த்து டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதேமாரி சமைச்சு இப்படி சாப்பிடுங்க சரியா, சேர்ந்துருந்து சாப்பிடுங்க சரியா. நாங்கள் இந்த ஒரு இலையில தான் 3 பேருமே சாப்பிட்டோம் பார்த்துடுங்க. வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு இந்த இலையில தான் 3 பேருமே சேர்ந்து சாப்பிட்டோம் பார்த்துடுங்க. இலை அவ்வளோ பெரிய இலை. பாப்பா தின்னு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா அவளுக்கு வீடியோன்னா சொல்லவே வேண்டாம், கூட கொஞ்சம் நல்ல இருக்கும். முருங்கைக்காய் மட்டும் திங்கவே இல்லையா, அதையும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்களாம் அப்படின்னு. அதனால அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாவ. பாப்பா சாப்பிட மாட்டாலும் அவள் வேண்டான்ட்டா, அதே தான் சாப்பிட்டாவ. இன்னைக்கு வந்து நாலு சூப்பராக போச்சு பார்த்துடுங்க. ஹாப்பி. வீடியோ பிடிச்சிருந்தாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. வீடியோ பிடிக்கும் நம்புதேன். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க சரிங்களா. ஓகே, பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.